Hi guys. So actually இன்னைக்கு நம்மளோட pull day. So first செட்டுக்கு ஆல்ரெடி டம்பிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெப்பு முடிச்சு about ஒரு 10 seconds இருக்கும். So now I'm going to be doing my drop set with the 12.5 kg dumbbells. So overall in the first setல 15 kg dumbbellsல I got 14 reps, ஒரு 10 seconds pause followed by a drop set at 12.5 kg dumbbells. அதில் ஒரு 7 reps வந்திருக்கு. ஆக்சுவலி என்னென்னா ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் பைசப் கேர்ள்ஸ் முடிச்சுட்டு ஒரு பிரேக் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த செகண்ட் செட் ஆஃப் பைசப் கேர்ள்ஸ் போகிறத விட ஐ லைக் டு டூ அ சூப்பர் செட் ஆஃப்டர் மை ஃபர்ஸ்ட் செட் ஃபார் another muscle that we're hitting today for the lats. I like to do unilateral dumbbell rows for my lats. Usually I'll do it with the 25 kg dumbbells, but இன்னைக்கு actually I'm feeling somewhat good and my bicep curls வந்து கொஞ்சம் strength increase ஆயிருக்கு. I had a good amount of rest, so actually I wanted to increase the weight, so I'll be attempting to do dumbbell rows with 27 kg dumbbells today. So அது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். I'm hoping for anywhere between 6 to 8 reps. I got 10 reps. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண 6 to 8 reps விட அதிகம். So feeling really good about that. Second set of bicep curls. Now it's time for the superset. In the set I got about 6 reps. My form was not good. Back கொஞ்சம் arch டோராக இருந்துச்சு and I could not complete my full range of motion. But இப்போ தான் weight increase பண்ணியிருக்கேன் and the execution was not too bad, so overall it's fine. Next sessionல வந்து instead of focusing on increasing my rep count, நான் வந்துட்டு I'll be trying to match the same rep count but கொஞ்சம் form improve பண்ணிட்டு, and until I can get decent form I'll stick with the same rep range. Form perfect பண்ணதுக்கு அப்புறம் I'll try to keep increasing the rep range until it goes to above 10 to 12, and at that point I'll increase the weight and திரும்பி 6 to 8 rep range வந்து அப்படியே பில்ட் பண்ணிட்டு போவேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம பண்ண போகிற எக்ஸசைஸ் என்னென்னா அவர் ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் கேபிள் ப்ரீச்சர் கர்ல்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து கேபிள் ப்ரீச்சர் கர்ல்ஸில் ஃபர்ஸ்ட் செட் முடிச்சிட்டோம். We are going to be supersetting it with lat pull downs. ஸோ இப்போ நம்ம அடுத்த செட்டு பண்ண வெயிட் பண்ணும்போது I would like to explain why I use supersets and dropsets in my training routine. ஸோ ஆக்சுவலி dropsets பொறுத்த வரைக்கும் நான் அதை யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு வெரி சிம்பிள் ரீசன் இருக்குது, ட்ரைனிங் டு ஃபெயிலியர். ஆக்சுவலி என்னென்னா நான் ஒரு எக்ஸசைஸ்லேயுமே வந்து 2 செட்டு தான் பண்ணுவேன் முன்னாடியே சொல்லியிருந்தேன். அண்ட் பர்சனலி எனக்கு ரிசல்ட்ஸ் என்ன கொடுத்துச்சுன்னா ட்ரைனிங் எவ்ரி செட் டு ஃபெயிலியர். சில பேர் என்னென்னா ஒரு டார்கெட் ரெப் கவுண்ட் 3 sets, ஈச் செட்டில் வந்து 10 reps வரணுங்கிறத செட் பண்ணி அதுக்கு பொறுத்த வெயிட் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு வெயிட்டை வந்துட்டு ட்ரைனிங் 1 to 2 reps to ஃபெயிலியர்னு ட்ரெயின் பண்ணுவாங்க.
நான் எப்படின்னா பர்சனலி ஐ லைக் டு டேக் எவ்ரி செட் ஐ டூ டு ஃபெயிலியர். ஸோ அதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறது வந்து ட்ராப் செட் தான். லைக் ஒரு எக்ஸசைஸில் வந்துட்டு ஒரு செட்டை முடிச்சுட்டு ஒரு 10 செகண்ட் பிரேக் எடுத்துகிட்டு அதே வெயிட்டை நீங்கள் தூக்க பார்த்தீங்கன்னா யூ மே பி ஏபிள் டு டூ 1 or 2 reps ஆர் மேபி ஜஸ்ட் அ ஹாஃப் ரெப். ஆனால் அதே அந்த 10 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் ஒரு லோவர் வெயிட்டை யூஸ் பண்ணிங்கன்னா யூ மே பி ஏபிள் டு டூ 5 to 6 reps. The thing is, first thing என்னன்னா you will be able to squeeze out a few more reps. Second thing என்னன்னா you will be able to control the weight better because eccentric, அதாவது the second part of the rep பண்ணும்போது நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணுறது தான் it will provide a better stimulus for muscle growth. ஸோ அப்போ நீங்கள் வந்துட்டு அதே சப்போஸ் நான் பைசப் கர்ல் பண்ணுறேன் 15 kgs வச்சு ஃபர்ஸ்ட் செட்டில் வந்துட்டு எனக்கு 10 reps வந்துச்சு. நான் அந்த வெயிட்டை வச்சுட்டு 10 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திரும்பி எடுத்தேன்னா என்னால் மேக்ஸிமம் இவ்வளோ பண்ண முடியும். அதுவும் கண்ட்ரோல் அவ்வளோவா இருக்காது எக்ஸென்ட்ரிக்கில். ஆனால் அதே இது நான் இப்போ பண்ண மாதிரி ட்ராப் செட் 12.5 kgs பண்ணேன்னா நீங்களே பார்த்த மாதிரி ஐ வாஸ் ஏபிள் டு கெட் அபவுட் 6 reps. அதுவும் அந்த எக்ஸென்ட்ரிக் கண்ட்ரோல் நல்லா இருந்துச்சு. அண்ட் ஐ எம் ஏபிள் டு என்ஷோர் தட் எவ்ரி செட் ஹஸ் பீன் டேக்கன் டு ஃபெயிலியர். அந்த 12.5 kgsஸே என்னால் பண்ண முடியாத அளவுக்கு நான் பண்ணும்போது எனக்கு 100% தெரியும் என்னோட மசிலை நான் ஃபெயிலியருக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன்ட்டு. அண்ட் ஐல் பி பெட்டர் சாட்டிஸ்ஃபைட் வித் ஈச் செட். ஆக்சுவலி இந்த ஜிம் என்னோட ஆட்டிடியூட் என்னென்னா, அதாவது ஜிம்முங்கிறேன், இன் மை செட்டப் என்னோட ஆட்டிடியூட் என்னென்னா ஐ வாண்ட் டு டேக் எவ்ரி செட் டு ஃபெயிலியர் அண்ட் ஐ வாண்ட் டு நோ தட் ஐ ஹவ் டன் இட். ஸோ அதை என்ஷோர் பண்ணி எனக்கு வந்து ஓகே இந்த செட் பர்ஃபெக்டாக நீ எக்ஸிக்யூட் பண்ணியிருக்க, டு யுவர் பெஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சது அந்த ட்ராப் செட்லேயே நான் ஃபெயில் ஆகும்போது. பட் அதுக்காக நான் வந்துட்டு எவ்ரி எக்ஸசைஸ் எவ்ரி செட் வந்து ட்ராப் செட் பண்ணுவேன் இல்லை, ஒன்லி இன் சர்டன் எக்ஸசைஸ். நான் எப்போ ட்ராப் செட்ஸ் இன்க்ளூட் பண்ண மாட்டேன்னா இன் ஹெவி காம்பவுண்ட்ஸ், லைக் நீங்கள் பார்த்த மாதிரி இந்த டம்பல் ரோஸ் ஆர் லைக் சம் ப்ரெஸ்ஸிங் மூமெண்ட்ஸ், இந்த பார்பெல் ப்ரெஸ், அதிலலாம் நான் ட்ராப் செட்ஸ் இன்க்ளூட் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஹெவி காம்பவுண்ட்ஸ் ஆர் ஆல்ரெடி டயரிங் எனஃப் தட் யூ டு நாட் நீட் டு டூ ட்ராப் செட்ஸ். செகண்ட் திங் என்னென்னா ரொம்ப ஹெவியாக இருக்க இந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் நான் ட்ராப் செட்ஸ் பண்ண மாட்டேன். தி திங் தட் ஐ யூஸ் ட்ராப் செட்ஸ் ஃபார் வந்து மோஸ்ட்லி இன் ஐசோலேஷன் மூமெண்ட்ஸ், லைக் பைசப் கேர்ள்ஸில் தான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ணுறது. ஸோ யூ கேன் பிக் அண்ட் சூஸ் தி எக்ஸசைசஸ் தட் யூ வாண்ட் அண்ட் யூ கேன் இன்கார்பரேட் ட்ராப் செட்ஸ். அட்லீஸ்ட் ஒரு ஒன் டைமாக ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் யூ டோன்ட் லைக் இட், தட்ஸ் பர்ஃபெக்ட்லி ஃபைன். ட்ரெயின் இன் த மேனர் தட் யூ லைக், பட் அட்லீஸ்ட் ட்ரை இட் ஒன்ஸ். இப்போ நம்ம பண்ண போகிறது வந்து நம்மளோட லாஸ்ட் லேட் எக்ஸசைஸ் விச் இஸ் சீட்டட் கேபிள் ரோஸ். இதுலேயும் 2 செட்டு தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து செகண்ட் செட் ஆஃப் சீட்டட் கேபிள் ரோஸ் முடிச்சிட்டோம். எனக்கு இன்னும் ஓகே, ஸோ இப்போ சீட்டட் கேபிள் ரோஸோட செகண்ட் செட்டை நம்ம முடிச்சிட்டோம். அண்ட் வித் தேட் நம்ம இன்றைக்கி ட்ரெயின் பண்ண வேண்டிய மெயின் மசில்ஸ், அதாவது நம்ம பைசப்ஸ் அண்ட் லேட்ஸோட ட்ரைனிங் ஓவர். இப்போ சூப்பர் செட்ஸை பற்றி பார்க்கும்போது there are a few pros, there are a few cons. One of the major reasons that நான் சூப்பர் செட்ஸ் யூஸ் பண்ணுறது என்னென்னா டைம் மேனேஜ்மெண்ட். ஆக்சுவலி நான் வந்துட்டு மார்னிங் டைமில் தான் ஒர்க் அவுட் பண்ணுவேன் பிஃபோர் காலேஜ். ஐ வில் கெட் அபவுட் 1 hour ஆர் 1 hour 15 minutes மேக்ஸிமம். ஸோ அந்த டைமில் இத்தனை செட்டு இத்தனை வேரியேஷன் பண்ணோம் அப்படிங்கும் போது எனக்கு வந்து சூப்பர் செட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் ஒன் ஆஃப் தி அதர் ரீசன்ஸ் என்னென்னா ஃபிட்டிக் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மார்னிங் டைமில் ஒர்க் அவுட் பண்ணுறனால ஐ எம் ஒன்லி ஏபிள் டு டேக் அ ஸ்மால் ப்ரீ ஒர்க் அவுட் மீல். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன், ஐ எம் இன் அ கேலரி டெஃபிசிட். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னோடய எனர்ஜி லெவல்ஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்காது. ஒரு 1 hour 15 minutesக்கு மேலே என்னோடய ஒர்க் அவுட் செஷன் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போச்சுன்னா என்னோடய எனர்ஜி லெவல்ஸ் ட்ராப் ஆக என்னோடய பெர்ஃபார்மன்ஸும் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு எனக்கு சூப்பர் செட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் எடுத்துப்போம். இன்றைக்கி வந்து என்னோடய புல் டே. நான் ஹிட் பண்ண வேண்டிய மேஜர் மசில்ஸ் வந்து 2, என்னோடய பைசப்ஸ், என்னோடய லேட்ஸ். அண்ட் ஆக்சசரி மசில்ஸ் பார்த்தீங்கன்னா என்னோடய ட்ராப்ஸ் இருக்குது, ராம்பாய்ட்ஸ் இருக்குது, ரியர் டெல்ட்ஸ் இருக்குது.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நான் பண்ண போகிற எக்ஸசைஸ் என்னென்னா வந்து ஒரு பைசப் ஐசோலேஷன் டம்பல் கர்ல்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் செட்டை ஃபெயிலியருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நான் செகண்ட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி என் பைசப்ஸ் ரெக்கவர் ஆகணும். அதுக்கு வந்துட்டு ஒரு 3 minutes ஆகும்னு வைங்களேன். ஸோ அந்த டைமை நான் வந்துட்டு எப்படி ப்ராப்பராக யூஸ் பண்ண முடியும்னா, either I can just take rest, wait for my biceps to recover and do my second set, or I can do a superset for an alternate muscle. ஸோ நீங்கள் பார்த்த மாதிரி நான் என் பைசப் ஐசோலேஷன் ஃபர்ஸ்ட் செட் பண்ணிவிட்டு ஐ லைக் டு சூப்பர் செட் இட் வித் மை டம்பல் ரோஸ். அஃப்கோர்ஸ் ஒரு பேக் மூமெண்ட் நீங்கள் பண்ணுறீங்கன்னா தெர் வில் பி சம் அமௌண்ட் ஆஃப் பைசப் இன்வால்மெண்ட். பட் எனக்கு வந்து இந்த ஒர்க் அவுட்டில் ப்ரையாரிட்டி வந்து டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபெட்டிக் மேனேஜ்மெண்ட்னா திஸ் இஸ் அ வெரி குட் ஆப்ஷன். அஃப்கோர்ஸ் இதுதான் பெஸ்ட்டு அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. பட் இன் மை ருட்டீன் என்னோட ப்ரையாரிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் சூப்பர் செட்ஸ் நல்லாவே என் புல் டேல ஃபிட் ஆகுது. ஸோ ஆனால் இதில் ஒரு கான் இருக்குது. என்னென்னா நான் பைசப் எக்ஸசைஸ் இப்போ தான் பண்ணி முடிச்சனால ஈவன் தோ தெர் இஸ் ஒன்லி அ மினிமம் அமௌண்ட் ஆஃப் பைசப் இன்வால்மெண்ட், மை ஹோல் பாடியில் வந்து தெர் இஸ் சம் அமௌண்ட் ஆஃப் சிஸ்டமிக் ஃபட்டிக். ஒரு செட்டு முடித்து டயர்டாக இருக்கேன், என் ஃபுல் பாடி ரெக்கவர் பண்ண முன்னாடியே நான் அடுத்த செட்டு சூப்பர் செட் பண்ணுறனால அந்த சூப்பர் செட்டாக நான் எந்த எக்ஸசைஸ் பண்ணுறனோ அதில் என்னால் ஒரு மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்க முடியாது. மேக்ஸிமம் அவுட்புட்னா ரிலேட்டிவாக சொல்கிறேன். ஸோ சப்போஸ் நான் வந்து லேட் எக்ஸசைஸ் டம்பல் ரோஸே ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸாக பண்ணியிருந்தேன்னா என்னால் ஒரு செட் அமௌண்ட் ஆஃப் வெயிட்டில் 10 ரெப் கொடுக்க முடியும்னா, அதே எக்ஸசைஸை இப்போ நான் இந்த மாதிரி டம்பல் கர்ல்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சூப்பர் செட்டாக பண்ணும்போது என்னால் 10 ரெப் பண்ண முடியாது, மேபி ஒரு 8 reps தான் பண்ண முடியும்னு வைங்களேன். there will be about a 2 rep difference அப்படின்னு வச்சுப்போம். ஸோ that means you are not able to give your maximum output due to systemic fatigue. ஸோ எனக்கு கிடைக்கிற ப்ரோஸான டைம் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபெட்டிக் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கான் என்னென்னா, யூ won't be able to give your maximum output in that particular set which you are doing as a super set. ஸோ எனக்கு வந்துட்டு என்னோடய பைசப் ஐசோலேஷனில் வந்து என் பைசப்ஸ்க்கு ஒரு மேக்ஸிமம் ஸ்டிமுலஸ் வேணும், அதே நேரம் என்னோடய லேட் எக்ஸசைஸ்லேயும் வந்து எனக்கு வந்து ஒரு மேக்ஸிமம் ஸ்டிமுலேஷன் வேணும்னா நான் வந்து அந்த 2 மசிலோட க்ரோத்தையும் ஈக்குவலி ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறேன்னா என்னோடய பைசப் ஐசோலேஷன் 2 செட்டையுமே முடிச்சுட்டு ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு என்னோடய லேட் ஐசோலேஷன் பண்ணியிருப்பேன். ஆனால் எனக்கு வந்துட்டு இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் தான் முக்கியம், எனக்கு வந்து ஸ்டிமுலஸ் கிடச்சா போதும் அப்படிங்கும் போது ஐ கேன் யூஸ் சூப்பர் செட்ஸ். அதுக்காக நான் வந்து சூப்பர் செட் பண்ணுறேன்னா அந்த செகண்ட் சூப்பர் செட்டாக பண்ணுறதுல வந்து எனக்கு வந்து ஒரு க்ரோத்துக்கு ஒரு ஸ்டிமுலஸே கிடைக்காதுங்கிறது மேட்ரு இல்லை. ஆஸ் லாங் ஆஸ் யூர் டேக்கிங் இட் டு ஃபெயிலியர், நீங்கள் 8 reps ஃபெயில் ஆனாலும் 10 reps ஃபெயில் ஆனாலும் மசில் ஃபெயிலியர் அச்சீவ் ஆகுதுன்னா யூ வில் பி கெட்டிங் அ ஸ்டிமுலஸ் ஃபார் க்ரோத். அது முக்கியம் கிடையாது. இட்ஸ் ஒன்லி யர் அவுட்புட் தட் இஸ் அஃபெக்டட் ஸ்லைட்லி. ஸோ உங்களுக்கு வந்து ரொம்ப சூப்பர் செட் பண்ணும்போது உங்களால் ரொம்ப புஷ் பண்ண முடியல, ரொம்ப சீக்கிரமே நீங்கள் ஃபெயில் ஆயிடுறீங்க, யூ ஆர் நாட் ஏபிள் டு கெட் இன் எனஃப் குவாலிட்டி ரெப்ஸ்னா தென் யூ டோன்ட் ஹேவ் டு டூ சூப்பர் செட்ஸ். நீங்கள் வந்து ஒன்று சீக்வன்ஷியலாக பண்ணிக்கலாம். பட் எனக்கு அந்த கேஸ் இல்லை, என்னால் சூப்பர் செட் பண்ணி ஒரு ஆடிக்வேட் ஸ்டிமுலஸ் வித் குட் ஃபார்ம் ப்ரொவைட் பண்ண முடியறதுனால இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் எனக்கு ரொம்ப அதை ஹெல்ப் பண்ணுறதுனால நான் வந்து என்னோடய செட்டப்பில் சூப்பர் செட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக பார்க்குறேன். ஸோ உங்கள் ரெஜிமெண்டில் அது செட் ஆகணும்னா ட்ரை இட் அவுட் ஒன்ஸ். அதுவும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபெட்டிக் மேனேஜ்மெண்ட் இல்லை டைம் மேனேஜ்மெண்ட்டில் அதுவும் முக்கியமாக நீங்கள் வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கீங்க இல்லை வந்து ஒரு ஹை வால்யூம் ப்ரோக்ராம் ட்ரெயின் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் செட்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு லோ வால்யூம் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க இல்லை ஒரு கட்டில் இல்லாமல் நீங்கள் பல்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, உங்கள் எனர்ஜி லெவல்ஸ் ஹையாகவே இருக்கும், உங்களால் ஒரு 2-3 hours செஷன் புஷ் பண்ண முடியுதுன்னா உங்களுக்கு சூப்பர் செட்ஸ் அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் இன் தட் கேஸ் நானே சஜஸ்ட் பண்ணுவேன், டோன்ட் டூ சூப்பர் செட்ஸ், ஒரு செட்டும் சீக்வன்ஷியலாகவே பண்ணிக்கோங்க. ஸோ சூப்பர் செட்ஸை பொறுத்த வரைக்கும் a good rule of thumb என்னன்னா, யூஸ் சூப்பர் செட்ஸ் ஃபார் எக்ஸசைசஸ் விச் இன்வால்வ் தி ஆன்டகனிஸ்ட் குரூப் ஆஃப் மசில்ஸ். ஆன்டகனிஸ்ட் குரூப்னா ஆப்போசிட் குரூப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சூப்பர் செட்டில் ஃபர்ஸ்ட் செட்டாக பண்ணுறது வந்து ஒரு புஷிங் மூமெண்ட் லைக் பார்பெல் பெஞ்ச் ப்ரெஸ்னால் நீங்கள் மேஜராக யூஸ் பண்ணுற மசில் வந்து ட்ரைசெப்ஸு, செஸ்ட்டு, ஆன்டீரியர் டெல்ட்ஸு. ஸோ நீங்கள் செகண்ட் எக்ஸசைஸாக சூப்பர் செட் பண்ணுறது வந்து ஒரு ட்ரைசெப் எக்ஸசைஸே பண்ணிங்கன்னா உங்கள் ட்ரைசெப்ஸ் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் செட்டில் ஃபெட்டிகாக இருக்கனால செகண்ட் செட்டில் வந்து மேக்ஸிமம் அவுட்புட் வராது. அதே இது அந்த ஃபர்ஸ்ட் செட்டில் ஹிட் ஆகாத ஒரு மசில், அதாவது உங்கள் ஆப்போசிட் மசிலை யூஸ் பண்ணிங்கன்னா யூ வில் பி ஏபிள் டு கிவ் அ மச் பெட்டர் அவுட்புட்
ஆஸ் வெல் as the fact that நீங்கள் செகண்ட் செட்டை பெர்ஃபார்ம் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட் செட்டில் ஹிட் பண்ண மசில்ஸ்லாம் ரெக்கவர் ஆகும். ஸோ சப்போஸ் நான் என்ன சொல்கிறேன்னா ஃபர்ஸ்ட் செட்டில் புஷிங் மூவ்மெண்ட் பண்ணுற பார்பல் பெஞ்ச் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதோட சூப்பர் செட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா யூ கேன் ட்ரை பைசெப் டம்பல் கர்ல்ஸ் இல்லைனா ஏதாவது ஒரு லேட் எக்ஸசைஸ். அப்படி பண்ணிங்கன்னா செகண்ட் செட் பண்ணும் போதே ஃபர்ஸ்ட் செட்டில் நீங்கள் ஹிட் பண்ண மசில்ஸும் ரெக்கவர் ஆகிரும். ஆஸ் ஆல்வேஸ் நான் சொல்கிறது ஒன்று தான், ட்ரை இட். பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா யூ டோன்ட் ஹேவ் டு.